ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. ஒரு குவாலிஃபை ஆகி எங்கேயோ ஒரு நாக் அவுட் ஏதோ ஒரு டீமை நாக் அவுட் பண்ற அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இந்த டீம்ட்ட இருக்கு நமக்கு. பேட்ரிக் பீஷ் என்னடா பெர்ஃபார்மன்ஸ் இவன் 23 வயசுல கோல் கீப்பர் ஆஸ்திரேலியா உலகமே மிரட்டானுங்க. என்ரிக்கோட வயசுக்கு அவனோட பால் ஸ்ட்ரைக்கிங் மாதிரி நான் யார்ட்டையும் பார்த்ததே கிடையாது. அடிச்சானா அப்படியே நெட்டு பிந்துட்டு போயிட மாட்டேங்குது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு a சூப்பர் நியூ பிராண்ட் எபிசோட் ஆஃப் ஃபுட்பால் பேச்சு. இந்த வேர்ல்ட் கப் சீரிஸோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வீடியோவா இது இருக்க போகுதுங்க. பயங்கரமான ஒரு ஸ்டார்ட். அதாவது வேர்ல்டு கப்னாலே எக்கச்சக்கமான பேச்சு, ஒரு ஜாலி, ஒரு கொண்டாட்டமா இருக்கும். அதுக்கு ஒரு குறைச்சலே இல்ல. ஏன் ஸ்பெசிபிக்கா சொல்றோம்னா, இங்க யூஎஸ்ல நடக்குது. நாங்க யூஎஸ்ல லைவா பாத்துட்டு இருக்கோங்க. ஒரே தெருவுலாம் கொண்டாட்டமா இருக்குது. எல்லா இடத்துலயும் ஃபேன்ஸ் வந்துட்டு இருக்கானுங்க. அது இப்ப இந்த மாதிரி இடத்த நான் இவ்வளவு வருஷமா நாங்க இங்க இருக்கிறோம். பட் இந்த மாதிரி நாங்க ஒரு வைபல பார்க்கவே இல்லை. சோ இதெல்லாம் இந்த வேர்ல்ட் கப்னாலதான் நடக்குதுன்றப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நம்ம ஃபுட்பால் ஃபேன்ஸா ஒரு பெரிய கம்யூனிட்டியே ஒண்ணு கூடி இங்க எல்லாம் செலிப்ரேட் பண்றது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. பட் இந்த வேர்ல்ட் கப்போட ஃபர்ஸ்ட் குரூப் பேஸ் பிக்சர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. குறைச்சலா சொல்லணும்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. டிசப்பாயின்மெண்டே இல்ல. அதுவும் ரெட் கார்டுனா என்ன, உனக்கு தெரியுமாடா, போன டோர்னமெண்ட்ல டோட்டலாவே ஏதோ ரொம்ப கம்மியான ரெட் கார்ட்ஸ் தான் இருந்தா, 3 நாள் தான் இருந்துச்சான். இது ஸ்டார்டிங்ல 3 ரெட் கார்டு பேங்க்னு போட்டானுங்க. அந்த மாதிரி ஒரு தடமுடலான ஒரு ஸ்டார்ட். நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன்டா ஃபர்ஸ்ட் மேட்ச் வீக். ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? ஆமாண்டா, நீ சொன்ன ஒரு விஷயம் இந்த அமெரிக்கால இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஃபுல் தெரியுமா, டேய் நாங்க தான்டா உலகத்திலேயே பெரிய ஃபேன்ஸ் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தானுங்க. இப்ப ஃபுட்பால் நீங்க வந்தோன்னே இவனுங்களே என்னடா இத்தனை மக்கள் வந்திருக்கீங்க, இப்படிப்பட்ட ஒரு ஸ்போர்ட்டாடா ஃபுட்பால்னு இப்பதான் இங்க இருக்கிறவங்களே புரிய வருது. ஓ, இவ்வளவு ஃபேன் கல்ச்சர் இருக்காடா ஃபுட்பாலுக்கு. நம்ம ஊரு ஃபுட்பாலத்தான் ஆகும்னு பேசிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருந்தானுங்க. Because we support the US, US, US. That's the way we like it. We like it. We love it. ஏய், என்னடா டென்ஷன் பண்ற? ஐயையே. இன்னைக்கு இந்த நெதர்லாண்ட்ஸ் vs ஜப்பான் மேட்ச் இங்க எங்க ஊர்ல டாலஸ்ல நடக்குது. அங்க இது நெதர்லாண்ட்ஸ் ஃபேன்ஸுக்காகவே ஒரு பஸ்ஸ கொண்டிருக்காங்கடா யூரோப்ல இருந்து. பஸ் நமக்கு இப்பதானே தெரிய வருது. ஆமா, அப்படி பஸ்ல அதுலயும் இந்த ட்விட்டர்லாம் போனா ரொம்ப ஃபன்னியான மீம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. என்னது, ஒரு கேஸ் ஸ்டேஷன் இவ்வளவு பெருசா இருக்கா, டேய் நீங்க கேஸ் ஸ்டேஷன்லாம் பார்த்ததே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இந்த யூஎஸ் ஃபுல்லா வந்துட்டு இருக்குது. பட் இதெல்லாம் நாங்க பாக்குறோம். இதெல்லாம் நீங்களும் பாக்கணும்னா மறக்காம காமெண்ட்ஸ்ல போடுங்க. ஒரு மேட்சுக்கு போய் உண்மையாவே ரியலா நாங்க எப்படி நடக்குது, இந்த ஃபேன் கல்ச்சர் எப்படிதான் இருக்கு, ஸ்டேடியம்ல என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு போடலாம் நாங்க ஆசையா இருக்கோம். பட் உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. ஆனா நீங்க காமெண்ட்ஸ்ல போடுங்க. பட் குரூப் ஏல இருந்து நம்ம யூஎஸ் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு மெக்சிகோல இருந்து போய் ஸ்டார்ட் பண்ணாங்க. சும்மா ஓப்பனிங் பிரசன்டேஷன்ல இருந்தே ஒரே ஜமாய் தான் போலயே. பயங்கரமான கிரௌடா, பயங்கரமான டர்ன் அவுட்டா, டிவில எல்லாருமே உட்கார்ந்து பார்த்தாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. என்னடா இது சரியான ஸ்டார்ட். ஏன்னா இந்த மேட்ச் நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல. மெக்சிகோ vs சவுத் ஆப்பிரிக்கா தான் மோஸ்ட் ஃபேமஸ் ஸ்டார்டிங்கா இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி ஒரு எபிசோட்ல சொல்லியிருப்போம். அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட போனோம் நம்ம. இந்த மேட்சும் நல்லா ஒரு சூப்பரா இருக்கும். ஏன்னா மெக்சிகோட ஹோம் டெரிட்டரியில ஆடுறாங்க. அங்க அவனுக்கு ஃபேன்ஸ் சொல்லவே வேணாம். நீங்களே நிறைய வீடியோஸ் பாத்துருப்பீங்க ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம்ட்டு. ஃபேன்ஸ் ஃபுல்லா அவ்வளவுதான். இந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சதுக்கே வேர்ல்ட் கப் ஜெயிச்ச மாதிரி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி சூப்பரான ஃபேன்ஸ் அவனுங்க. கிரௌடு ஃபுல்லா அவனுக்கு சப்போர்ட். சவுத் ஆப்பிரிக்கா பாவம் அவனுக்கு சிக்கிட்டானுங்கன்ற மாதிரி இருந்துச்சு ஃபுல்லி இவங்களோட கெப்பாசிட்டியில. பட் மேட்ச்மே சூப்பரா ஆடினாங்க மெக்சிகோ. ஃபுல் கண்ட்ரோல், டாமினேஷன் எல்லாமே அவங்களுக்கு தான். ஆக்சுவலா சொல்ல போனா அந்த கேம் ஃபுல்லா நீ மொமெண்டம் பார்த்தாலுமே லிட்டரலி 90% மெக்சிகோ தான் டாமினேஷன். அங்கங்க ஒரு சில இடத்துல மட்டும்தான் சவுத் ஆப்பிரிக்கா பாலே வந்தது. ஆனா பாவண்டா இல்ல சவுத் ஆப்பிரிக்கால ஒருத்தர் ஆடினான்டா. அவன் வாழ்க்கையை வெறுத்திருப்பான். இந்த செட்டோலேன்னு ஒருத்தர் ஆடினான். அவன் ஃபர்ஸ்ட் கோலுக்கு அவன் தான் மிஸ்டேக் பண்ணான். அப்புறமா அந்த ரெட் கார்டு எல்லாத்தையும் டீட்டெயிலா பேசுவோம். பட் 2 மிஸ்டேக் பண்ணிட்டு அவ்வளவுதான் அவனோட வேர்ல்ட் கப் கெரியரே ஒரே மேட்ச்ல முடிச்சிட்டாங்க. பாவம்டா அவன். ஆமாண்டா, அது அந்த கேமே நீ சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். 3 ரெட் கார்டா, டேய் என்னடா பண்றீங்க, மொத்த டோர்னமெண்ட்லயே 4 தானடா இருந்துச்சு போன வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேங்கர் மாதிரி உனக்கு கொடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் கேம் ஆரம்பிச்சாங்க. பட் நீ சொன்ன மாதிரி மெக்சிகோ நம்ம இங்க இருக்கறதுனால நம்மளுக்கு தெரியும். ஏன்னா வழக்கமா மெக்சிகோ இங்க யூஎஸ் விளையாடுவாங்க. அடிக்கடி கேம்ஸ் நடக்கும். மெக்சிகோ லைக் ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ் ஃபார் த வேர்ல்ட் கப்ல யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. ஒரு குவாலிஃபை ஆகி
எங்கேயோ ஒரு நாக் அவுட் ஏதோ ஒரு டீமை நாக் அவுட் பண்ற அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இந்த டீம்கிட்ட இருக்கு நமக்கு வந்து தெரியும். ஆனா சில விஷயம் நான் வந்து பார்க்காத வந்து இந்த வேர்ல்ட் கப் என்ன பார்த்தேன்னா, அந்த நீங்க இந்த சிட்டோலேங்கிற பிளேயர் சொன்னா அதே மாதிரி அந்த சைடு நிராங்கிற பிளேயர் அவங்களோட டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணான்டா. எதையுமே சவுத் ஆப்பிரிக்காக்கு எந்த ஒரு ஸ்னிஃப் கிடைச்சாலும் ஓடி போய் நம்ம கவுண்டர் பண்ணலாம்னா பையன் வந்துட்டான். டப்புன்னு வந்து ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் எடுத்து வந்து கொடுத்துட்டான். நல்லா பண்றாங்க. அந்த கூட்டியரஸும் அந்த கினோனஸ் அந்த பிளேயர் அந்த ஆமா லெஃப்ட் கினியோனஸ் தான் வந்துட்டு ஸ்டார் பிளேயர், எங்களோட ஸ்டார் பிளேயர்னு சொல்லலாம் இந்த மேட்சுக்கு. என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ் அவன் அந்த ஃபர்ஸ்ட் அந்த கோல் அடிச்சதுல இருந்தே அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் பீக்கு போயிடுச்சு. நம்ம ஊரு நம்ம டீம் ஆடுது நான் கோல் வேற போட்டேன்ற கான்ஃபிடன்ஸ் பிச்சிருச்சு. ஏன்னா அதுக்கப்புறமா அவன் வந்துட்டு சூப்பரா ஆட ஆரம்பிச்சான். அவன் தான் மேன் ஆஃப் த மேட்ச். அதுல டோட்டலா 4 ஷாட் எடுத்திருக்கான், 2 ஆன் டார்கெட் 2 ஆஃப் டார்கெட். அது மட்டும் இல்லாம இவ்வளவு சான்ஸ் 2 சான்ஸ் வர எக்ஸ்ட்ரா கிரியேட் வர பண்ணிருக்கான். அன்டவுட்டட்லி சென்சேஷனலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போன அந்த கினியோனஸ். சோ மறக்காம இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா இந்த ஒரு பேரை ஞாபகம் வச்சு இவனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா ஆடிட்டு இருக்கான். பட் அகைன் ஐ ஃபீல் தி பிகெஸ்ட் டாக்கிங் பாயிண்ட் ஆஃப்டர் கினியோனஸ் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல ராகுல் இமேனஸ் கோல் போட்டதால மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆப்வியஸ்லி அவர் ஸ்கல் ஃபிராக்சர் ஆச்சு அகைன்ஸ்ட் ஆர்சனல் தான் நினைக்கிற லாங் டைம் பேக் ஒரு 3 இயர்ஸ் பேக் மேல. அப்போ வந்து இந்த மாதிரி ஃபுட்பாலே நிறுத்தின்ற அளவுக்கு போயிடுச்சு. பட் அப்படியோ இருந்துட்டு ரிகவர் ஆகி வந்துட்டு என்ன இதுல இன்னொரு ஃபன் பாயிண்ட்னா ஸ்கல் ஃபிராக்சர் ஆயிட்டும் ஹெட்டர் கோலை போட்டு ஒரு கோல்ஸ் அடிச்சிருக்காருங்க. அதை அடிச்சு நான் அவரும் எமோஷனல் ஆயிட்டாரு. அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் கோல் வேற. ஸோ எவ்வளவோ நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் வந்துட்டு ராகுல் இமேனஸ் வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்புன்னு சொல்லலாம் மெக்சிகோல. அண்ட் இட் பிகம்ஸ் த செகண்ட் ஹையஸ்ட் கோல் ஸ்கோரர் ஃபார் மெக்சிகோ வர போகுது. ஸோ அதுவும் நடந்தது. பட் ஓவராலா சொல்லணும்னா மெக்சிகோ ஃபுல் கண்ட்ரோல் அண்ட் டாமினேஷன். சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப வீக்கா பார்த்தாலே தெரியுது. அவங்க வந்துட்டு மேபி பதட்டமா இடம் தெரியல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறதுனால. பட் ஐ ஃபீல் இந்த டோர்னமெண்ட்லயே ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் டீம்ஸா எனக்கு தோணுது. ட்ரூ. அதாவது நீங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் கேமையும் பாத்தீங்கன்னா லைக் மேபி தி அகேஷன் காட் த பெட்டர் ஆஃப் தெம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மேபி சவுத் ஆப்பிரிக்காக்கு. பட் இட் வாஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் தான். நீ வந்து ஓகே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா நீ வந்து சொல்லவே முடியாது. இட் வாஸ் கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, ஓகே இதான் நடக்கும் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. பட் அந்த கேம் வந்து அப்படி நடந்து முடிஞ்சு நல்ல ஸ்டார்ட். இன்னொரு எல்லாம் மெக்சிகோவும் ரெட் கார்டு வாங்கிட்டானுங்க. அவங்களுக்கு வந்துட்டு சம்பந்தமே இல்லாம வந்து அவங்க டவுன் டு என்னது இப்ப 9 men இருக்கும் போது அவங்க ஒரு அட்டாக் பண்ணானுங்க. அங்கிருந்து எங்க ஒரு ரெட் கார்டு வாங்கினாங்கன்னு தெரியல. பட் அன்பார்ச்சுனேட்லி அங்க ஒரு மெக்சிகோக்கு ஒரு டிஃபரெண்ட் ரவுட் மாண்டெஸ் அவர் தான் வந்து இப்ப ரெட் கார்டு சஸ்பெண்ட். சோ நல்ல கேம். அவங்களுக்கு வந்து நல்ல இது டாக்கிங் அபவுட் எல்லாமே. அவங்களுடைய அட்டாக்கிங் யூனிட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த லெஃப்ட் சைடு ஆஃப் தி அட்டாக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. 16 ஷாட்ஸ்டா ஜஸ்ட் சோ யூ நோ 16 ஷாட் 4 ஆன் டார்கெட். ஆனா அப்படியே வந்து சவுத் ஆப்பிரிக்கா 3 ஷாட் 2 ஆன் டார்கெட் அடிச்சிருக்காங்க. அதான்டா சவுத் ஆப்பிரிக்கா பாவம்டா, எந்த அளவுக்கு தான் வந்து இது தாக்கு பிடிப்பானுங்க அப்படின்னு இருந்துச்சு. அப்படியே நேரம் நம்ம சவுத் கொரியாக்கு போலாம். சவுத் கொரியா 2 செக் ரிபப்ளிக் ஆர் செக்கியா அவங்க வந்து 1. அந்த கேம் எப்படி இருந்துச்சு? டேய் இது வந்து ஐ திங்க் இது வந்து ப்ராப்பர் ஒரு வேர்ல்ட் கப் கேமா இருந்துச்சுடா. லிட்டரலி வந்துட்டு என்ன ஏன்னா கம்ப்ளீட் டாமினேஷன் கொரியா ஃபர்ஸ்ட் எடுத்ததுல இருந்தே ஃபுல்லா ஷாட் மேல ஷாட். பாவம்டா சானு, நானே வருத்தப்படுறேன். சானு மட்டுமே நீ ஹைலைட்ஸ் சும்மா போட்டு பார்த்தாலே ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துலயே வந்து சானு ஒரு 4 ஷாட் அடிச்சிருப்பான். எல்லாமே அவுட் சைடு, ஒன்னு சிப் பண்ண ட்ரை பண்ணி மிஸ் ஆனது வெறுத்துட்டான். எக்கச்சக்கமான சான்ஸ். இது வந்து அவ்வளவுதான். சரி கொரியாக்கு வந்து பேக் ஃபயர் ஆகும் நினைச்சிட்டே இருந்தேன். இதுதான் இந்த வேர்ல்ட் கப் மேட்சோட ஸ்பெஷாலிட்டி. பாக்குறவங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ் நீங்க முடிக்கணும், இல்லைன்னா அதுக்கப்புறமா அடி வாங்குவீங்க. ஏன்னா ஒரு லாங் த்ரோ சான்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிரியேட் பண்ணல செக்கு. ஒரு லாங் த்ரோல ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஹெடர் அடிச்சாங்க கோல். அதுக்கப்புறம் நம்ம ஆர்சனல் ஃபேன்ஸா இருப்பானுங்க போல செக்கு. ஃபுல்லா பார்க் தி பஸ் டிஃபென்ஸ் 1 கோல் போதும் அந்த மாதிரி உட்காந்துட்டானுங்க. பட் அதான் அந்த போடாத ஒரு மிஸ்டேக் வந்துட்டு எப்படி அவங்களோட பைட் பேக் பண்ணுதுன்றது இந்த மேட்ச் பர்ஃபெக்டா தெரிஞ்சது. ஆனா அதுக்கப்புறமாவே நிறைய கொரியா அட்டாக் இருந்துச்சு. எனக்கு ஐ ஃபீல் இந்த பேக் அண்ட் ஃபோர்த் கைண்ட் கேம் பிளே தான் வந்துட்டு நம்ம யூஸ்வலா ஜெனரல் லீக்லயும் சரி மத்த இதுல பார்க்க முடியாது. ஏன்னா லீக்ல வந்துட்டு நீ போதும் நான் டிஃபெண்ட் பண்ணா போதும் பெரிய டீமோட எனக்கு ஜெயிக்கணும்ன்ற அவசியம் இல்ல அப்படியே இருப்பானுங்க. ஆனா வேர்ல்ட் கப்ல அப்படி கிடையாது. எல்லா மேட்சும் நீ ஜெயிச்சே ஆகணும். சோ வந்து ஆல் அவுட் வே ஃபுட்பால் ஆடிதான் ஆகணும். அதனாலேயே கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கும். எஸ்பெஷலி இந்த கொரியன் ஃபுட்பால். என்னடா யாரும் பிடிச்சிருக்கீங்க? ஆமா சீரியஸா அது வந்து ஐ மீன் இட் வாஸ் a good game. நீ சொன்ன மாதிரி வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஏன்னா நான் நினைச்சேன் சவுத் கொரியா இன்னைக்கு டிராப் பண்ணிடுவானுங்க போல, இது வந்து ஒரு நல்ல அப்செட்டா இருக்கும் போலயே, செக் ரிபப்ளிக் ஏதோ ஒன்று பண்ண போறாங்கன்னு தான் நான் அந்த கோல் போனதுக்கு அப்புறம் நினைச்சேன். நீ சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது எப்படா இவனுக்கு கோல் போடல அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கொரியா. பட் தென் தே ஹேட் டு கம் பேக் 2 goals in 13 minutes. நல்லா செட்டப் பண்ணாங்க. அந்த இன்பூம் ஒரு கோல் அண்ட் ஹியாங்யூ ஒரு கோல். அவங்க வந்து 2-1 அந்த கேமை வந்து முடிச்சாங்க. பட் இட் வாஸ் a routine வேர்ல்ட் கப் கேம். நீ சொன்ன மாதிரி அந்த பேக் அண்ட் ஃபோர்த் போய்
யார் இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல வந்து ஃபைனலி வந்து சவுத் கொரியா கேமாட்டா. ஆனா ஒருவேளை செக் ரிப்பப்ளிக் ஏதோ ஒரு நல்ல டிரா எடுத்திருந்தானா கூட நல்ல பாயிண்டா இருந்திருக்கும் செக் ரிப்பப்ளிக் இது வந்து குவாலிஃபை ஆகிறதுக்குமே. பட் நீ சொன்ன மாதிரி லுக்கிங் அட் சவுத் ஆப்பிரிக்கா இன் திஸ் குரூப் இல்ல, நீ யூ நோ ஓகே 3வது டீமா வந்து செக் ரிப்பப்ளிக் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா 8 பெஸ்ட் தேர்ட் டீம்ஸ். ஸோ செக் ரிப்பப்ளிக் பார்ப்பாங்க. நம்ம வந்து கொரியா கூட 2-1 எடுத்துட்டோம். மெக்சிகோ கூட என்ன ஆனாலும் பரவாயில்ல, சவுத் ஆப்பிரிக்கா கூட வந்து கண்டிப்பா நம்ம வின் பண்ணியே ஆகணும். முடிஞ்சா மெக்சிகோ கூட ஒரு டிரா பண்ணா கூட வந்து நல்ல இது குரூப் வந்து ஓபன் ஆகும் அப்படின்னு வந்து நல்லா தெரியும் அவங்களுக்கு. பட் இப்போதைக்கு வந்து கொரியா வித் வின், மெக்சிகோ வித் வின் குரூப். அதுல வந்து முக்கியமான ஷவுட் அவுட் நம்ம ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு பிளேயர் சொல்லணும்னா ஆப்வியஸ்லி காங்கின் டி. சோ அவன் தான் ஒரு பயங்கரமான யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிஎஸ்சில வந்துட்டு சப்ஸ்டியூட் பிளேயரா இருக்கிறவரு இங்க வந்து ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் போட்டாரு ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே. சோ யா நிறைய பேர் நல்ல வேலை ஞாபகப்படுத்தினடா. நிறைய பேர் சொன்னாங்க செம்ம பிசிக்கலா இருந்தான், நிறைய டியூவல் வின் பண்ணா, பயங்கரமா பால் ப்ரோக்ரஷன் பண்ணுனா, ஃபைனல் தேர்ட்ல வந்து மிஸ்டேக் பண்ணாம பாசஸ சூஸ் பண்ணா, எங்க ஸ்ப்ரெட் பண்ணணும் எங்க ஷாட் எடுக்கணும்ட்டு. நான் பார்க்கல, நீ தான் கேம் பார்த்த. பட் நான் பார்க்கல, நீ இந்த நேம் சொன்னால நான் படிச்சது வச்சு சொன்னேன் நல்லா இந்த மாதிரி பண்ணுனா அப்படின்னு. எப்படி அங்க வந்து சப்ல ஐ திங்க் போன வருஷம் சப்ல தான் இருக்கான் பாவம் அப்படின்னு. அந்த அட்டாக்ல என்ன பண்றது? எல்லாரும் அதை ஷாக் ஆனாங்க, இவ்வளவு நல்லா ஆடுறோம் யார் இந்த கிளப்னு அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது பிஎஸ்சில இருக்கே அவன் பார்த்ததே இல்லையே நிறைய பேர் ஷாக் ஆயிருப்பாங்க. பட் உண்மையிலேயே ஒரு சூப்பரா அதுதான்டா வேர்ல்ட் கப் இஸ் வேர் ஸ்டார்ஸ் ஆர் பார்ன் சும்மா சொன்னாங்க. இந்த மாதிரி டோர்னமெண்ட்ல நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உலகமே பாக்குது. ஏன்னா எல்லாரும் பாக்குறாங்க, ஃபுட்பால் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம எல்லாரும் பார்க்கும்போது நல்ல பிளேயர் ஏன் வந்துட்டு வேற எங்கேயும் ஆட மாட்டேங்கிறான்ற அந்த ஒரு பேச்சு வரப்ப அவங்களுக்கும் ஒரு கான்பிடன்ஸ் வரும், வேற ஏதாவது டீம்ஸ் பார்க்கலாம். சோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே. வெரி வெரி ட்ரூ. அப்படியே குரூப் பிக்கு போயிடலாம். யாரெல்லாம் இந்த குரூப்ல பெருசா எதிர்பார்க்கல, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன். கனடாவும் பாஸ்னியாவும் ஒரு கேம் ஆடினாங்க. எனக்கு அது ஆச்சரியமான விஷயம் தெரியுமா, கனடா டவுன் போனதுல எனக்கு பெரிய ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு டீம் தான். ஏதோ ஒரு 2 பிளேயர் வச்சு அந்த டீம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல யாரு கோச் தெரியுமா கனடாக்கு? கனடாக்கு வந்து நம்ம ஜெஸ்ட் மேட்ச்ல ஆமா, எனக்கு இப்பதான் கேம் ஆரம்பிக்க உனக்குல இருந்து வேலை கொடுத்திருக்காங்களா அப்படின்னு அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். பார்த்தா அவனுக்கு வந்து வேலையை கொடுத்துட்டு ஒரு 2 பிளேயரை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பாஸ்னியா ஆக்சுவலா நல்ல பாயிண்ட்ரா. நீங்க வந்து ஐ மீன் அகைன்ஸ்ட் தி ஹோஸ்ட் வந்து எனி பாயிண்ட் யூ டேக் இஸ் a குட் பாயிண்ட். அவங்க வந்து லூக்கிச் வச்சு ஸ்கோர் பண்ணாங்க. அண்ட் அந்த கனடா போட்ட கோலே வந்து டிஃப்ளெக்ஷன்ல வேற வந்துச்சு. நல்ல ஒரு சைடுல சரியான கோல் அது. பட் அகைன் அந்த ஒரு சிச்சுவேஷன் அவங்க போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஹோம் கிரவுண்ட்ல ஆடுறானுங்க. பாஸ்னியா வந்துட்டு எல்லாரும் வயசானவங்க எல்லாருமே தெரியும். அவங்களோட ஸ்டார் பிளேயர் வந்துட்டு எங்களோட பழைய அவங்க இன்னும் ஆடுறான்னு கூட தெரியல. கொலாசினாஸ் தான் அவங்களோட கேப்டன் அண்ட் ஸ்டார் பிளேயர். இது வந்துட்டு கேப்டனான்னு தெரியல, பட் ஆப்வியஸ்லி இதான் ஸ்டார் பிளேயர் தான் நினைக்கிறேன். அவன் இல்லனா ஜெக்கோ ரெண்டுல யார் கேப்டன்? ஆமா, ஜெக்கோ ஆடல. ஜெக்கோ தான் வந்துட்டு அவங்க லீடிங் கோல் ஸ்கோரர். பட் அந்த சப் அவர் பதில் தான் லூக்கிச் ஆடினா. என்ன ஃபன் ஃபேக்ட்னா லூக்கிச் வரைக்கும் ஆடவே இல்லை அவங்களோட இதுல குவாலிஃபயர்ஸ்ல. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினா ஃபர்ஸ்ட்ல கோல் போட்டாரு. சோ அவனுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட். அண்ட் கனடால வந்துட்டு எனக்கு தெரியல, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ அல்போன்ஸ் டேவிஸ் ஏன்னா ஒரு ஸ்குவாட்ல இல்ல, ப்ராபபிலி இன்ஜுரி நினைக்கிறேன். சோ அவரு காணும். அவங்க தான் ஸ்டார் பிளேயர் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அவங்க இல்ல. பட் அது தவிர்த்து வந்துட்டு டிஃபென்சிவ் பெர்ஃபார்மன்ஸ் சரியான பெர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க. இந்த கேம் ஃபுல்லா வர பார்த்தேன். பாஸ்னியா வந்துட்டு சூப்பரா ஹேண்டில் பண்ணாங்க. கனடாக்கு ஒரு ஆப்ஷனே தரல. I felt defensively they were very solid. அது ஒரு கோல் லைன் கிளியரன்ஸ் வேற கொலாசினாஸ் பண்ணிருப்பாரு. நீ எங்க ஒரு பிரைம் ஆல்டினியா மாறி இருக்கின்ற ஒரு தருணத்துக்கு போயாச்சு. அந்த மாதிரி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க. பட் கனடா அட்டாக்கிங்லி ரொம்ப லேக் பண்றாங்கடா. இந்த பூக்கானான் மேல நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஏன்னா அவன் தான் ஒரு பெரிய டீம்ல ஆடுற ஒரு பெரிய பிளேயர். பட் இருக்கிறதுலே அந்த டீம்ல வர்ஸ்ட் ரேட்டிங் அண்ட் வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவன் தான் கொடுத்திருந்தான். இன்னொரு பெரிய ஃப்ராட் இருக்குது. அதாவது ஃபெப்ரிசியோ மட்டும் இந்த ஃப்ராட அப்படியே ஒப்பேத்தி அப்படியே இந்த பிளேயர் இல்லைன்னா எந்த டீமுமே ஃபங்க்ஷன் ஆகாத அளவுக்கு ஃபெப்ரிசியோ வந்து வருஷம் ஒரு ட்வீட் போடுவான். ஜானத்தன் டேவிட் இஸ் அவைலபிள், ஜானத்தன் டேவிட் இஸ் அவைலபிள், ஹி வாண்ட்ஸ் a நியூ டார்கெட்ன்ட்டு. தப்பி தவறி யுவென்டஸ் போய் விழுந்துட்டானுங்க. அவன் அங்கேயும் வந்து பெரிய லெவல் அவனுக்கு கொடுத்த ஹைப்புக்குலாம் அவன் பர்ஃபார்ம் பண்ணல. இந்த ஒரு கேமை பார்த்தாங்க மக்களு, ஓ இதுக்குத்தான் நீ ஃபெப்ரிசியோக்கு பணத்தை கொடுத்து ட்வீட் போட சொல்றியாடா நீ, மக்கள் இடத்துக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த ஃப்ராட வச்சுக்கிட்டு எப்பறம் நம்ம வந்து ஜெயிக்கிறது அப்படின்னு. ஆனா அதே கனடா டீம்ல வந்து இஸ்மைலா கோனே அவனை வந்து எல்லாருமே வாட்ச் அவுட் பண்ண சொல்றாங்க. அவன் வந்து நல்ல ஒரு ஸ்டாரா வருவான், வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இஸ்மைலா கோனே வந்து பார்க்க சொல்றாங்க. சோ லெட்ஸ் see அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கனடா வந்து ஐ மீன் யூ நோடா, ஐ மீன் அவ்வளவுதான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். குரூப்பை விட்டு வெளியே வந்தாலே அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அகைன் இதுல ஒரு பிளேயர் வாட்ச் அவுட் பண்ணணும்னா ஆப்வியஸ்லி அந்த கோல் அடிச்ச கைல் லாரின் அவரை பாருங்க. ஏன்னா அது நல்ல கோல். ஏன்னா அதுக்கப்புறமும் ஒரு சான்ஸ் லிட்டரலி ஜஸ்ட் மிஸ்ல சேவ் பண்ணிட்டானுங்க. பட் பாஸ்னியா வித் வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். வந்து யூஎஸ் வந்துட்டு
எல்லாரும் வந்து யூஎஸ் விளையாடுவாங்களா அப்படின்னு வந்து ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா வந்து பராகுவேய 4-1 போட்டு பரப்பி எடுத்துட்டாங்க. எல்லாரும் வந்துட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தா யாருக்குமே இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே யுஎஸ் ஆடுவானுங்களா, இவ்வளவு நல்லா ஆடுவானுங்களா எவருமே எதிர்பார்க்கல. திடீர்னு பார்த்தா 4-1ன்றது ஒரு பெரிய விக்டரி. ஸோ ஹவ் வாஸ் திஸ்? ஏன்னா அவங்க ஹோம் சப்போர்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். எப்படி இந்த பெர்ஃபார்மன்ஸ்? ஏய் நான் சத்தியமா சுபாஷ் நான் எதிர்பார்க்கலன்னு சொல்ல மாட்டேன். நான் உன்கிட்ட ப்ரிவியூல ரிப்பீட்டடா சொன்னேன். நல்ல ஸ்குவாட் இருக்கு இவனுக்கு, நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. நீ அந்த ஸ்குவாட வந்து படிச்சு கூட காமிச்சோம் ப்ரிவியூல. இவங்க எல்லாம் நல்ல பிளேயர்ஸ், இவங்களை ஒழுங்கா வேலைக்கு ஆவணச்சா நல்லபடியா பண்ணுவாங்க, பாசிட்டிவ் நம்பிதான் இருக்குன்னு. ஆனா ஐ வாஸ் ப்ளோன் அவேடா. சத்தியமா சொல்றேன் சார், நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஐ திங்க் 3-0 3-1 3-0 தான் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஐ வாஸ் லிட்டரலி யூஎஸ் நீங்களாடா அது எப்போ இந்த மாதிரி ஒன் டச் ஃபுட்பால் எல்லாருமே ட்ரையாங்கிள் சூஸ் பண்ணி பாஸ் பண்றானுங்க, அவ்வளவு ஈஸியா பால் ப்ரோக்ரஸ் பண்றானுங்க, கவுண்டர் பிரஸிங் பண்றாங்க, பாலை லூஸ் பண்ணா. இதெல்லாம் அவங்கள்ட்ட பார்த்ததே இல்லையாடா அவங்க நாட்டுல, என்னடா இந்த அளவுக்கு பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சீரியஸ் சொல்றேன். 2018 2019 டாட்டனம் எப்படி பார்த்தோமோ அந்த பிளாஷஸ் அப்படியே இங்க வந்து தெரியுது. ஐ வாஸ் ஜென்யூன்லி, உண்மையா சொல்லணும்னா ஜென்யூன்லி ஷாக்ட் ஃபார் த ஹோல் டீம். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிறிஸ்டியன் புலிசிச் கேப்டன் அமெரிக்கா வாஸ் ஆன் ஃபயர், லிட்டரலி ஆன் ஃபயர். அவனை யாருமே தடுக்க முடியல. எல்லாருமே கேட்கலாம், என்ன ப்ரோ பேசுறீங்க, பாரகுவேல ஒரு டீம் ஆட்டு. பாரகுவை இவங்கள அர்ஜென்டினாவை பீட் பண்ணிருக்காங்க, பிரேசில பீட் பண்ணிருக்காங்க, யூருகுவை பீட் பண்ணிருக்காங்க. இந்த 3 கண்ட்ரியுமே அவங்களுடைய கான்மிபால் குவாலிஃபயர்ல பீட் பண்ணிருக்காங்க. அதோட முக்கியமான விஷயம் தெரியுமா, பாரகுவே has conceded the least goals in CONMEBOL qualifiers. least goals அந்த மொத்த குவாலிஃபயர் பிராக்கெட்ல பாரகுவே is the least goals conceded. அப்படி இருக்கிற டீம் கிட்ட 3-0 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அடிச்சானுங்க யூஎஸ். அதுலயும் நான் ஒரே பிளே பத்தி பேசியே ஆகணும், டில்மன். இந்த டில்மன் வந்து வாப்பா பிரிச்சுட்டான்டா டில்மன் சீரியஸா இந்த கேம்ல. பாச்சட்டினோலாம் குதிச்சுக்கிட்டு இருப்பான், ஆகா நம்ம தான்டா இனிமேல் அடுத்த விட பார்சலோனா ஜாபுக்கு நம்ம அப்ளிகேஷன் போடலாம் போறியா அப்படிங்கிற மாதிரி. பார்சலோனா நேத்துக்கு அதுக்கு ஜம்ப் பண்றேன். பட் எனக்கு என்னன்னா லைட்டா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு பராகுவே ஏதாச்சும் பண்ணுவாங்கன்ட்டு. ஏன்னா அவங்களும் ஒரு டீசென்ட் டீம் தான். நீ சொன்ன மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ற டீம், ஸ்டார் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா, சனாபிரியா, என்சிசோ, அப்புறம் மிகேல் ஆல்மிரான், இவனுங்களாம் இருக்கிறாங்க. பட் ஸ்டில் டோட்டல் டாமினேஷன். ஃப்ளோரன் பாலோகன் ஸ்லோ மோட்ல இருந்தாரு, அவரு போட்டு எல்லாரையும் பிரிச்சு எடுத்துட்டு 2 கோல் வேற. சோ எனக்கு ஒரு மேஜர் சேஞ்ச் சர்ப்ரைஸ் இந்த கீப்பர் சாய்ஸ் தான். நான் மேட் டர்னருக்கு தான் போவான்னு நினைச்சேன், பட் வென் ஃபார் ஃப்ரீஸ். அது ஒண்ணு மட்டும் தான் ஒரு ஷாக்கா இருந்துச்சு. பட் மத்தபடி நத்திங் மோர் டு ஸ்டேட். இந்த கேம் வந்துட்டு 16 ஷாட்ஸ் வித் 6 ஆன் டார்கெட், 65% யூஎஸ்க்கு. இதுக்கு மேல ஒரு டாமினேட்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ் போட முடியுமான்னு தெரியல. தே லுக் ரெடி அண்ட் இந்த ஃபுல் குரூப்பை வந்துட்டு போட்டு டாமினேட் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு யுஎஸ் ஹஸ் ஆல் தி ஃபைட் ஃபார் அவங்க. இதுல என்ன தெரியுமா கூத்துரா, அவங்க என்ன நான் ப்ரிவியூல சொல்லியிருந்தேன், ஹாஜி ரைட் அந்த பிளேயர் இன்னும் வரவே இல்லை. அவன் வந்து அவனுடைய பொட்டன்ஷியல் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவனை பத்தியுமே தெரியும். ஹியூஜ் கேம்டா, நிறைய பேர் டைலர் ஆடம்ஸ், வெஸ்டர்ன் மெக்கனி, புலிசிச் ஹாஃப் டைம்ல வந்து இன்ஜுரியா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வேற எடுத்தாங்க. அவன் வந்து ஒண்ணும் இல்ல சும்மா ஒரு பிரிகாஷனுக்காக தான் எடுத்தோம் அப்படின்னா பேலகர் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. என்ன ஃபீஃபா மோட் மாதிரி இவன் கோல் போட்டுட்டு இருக்கான், ஃபீஃபா வேர்ல்டு கப்டா இது கம்ப்யூட்டர்ல விளையாடுற ஃபீஃபா இல்ல அப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. சோ ஹியூஜ் ஃபார் யுஎஸ்ஏ இந்த கேம். 4th கோல் ஜியோ ரெய்னா, சரியான பினிஷ் அந்த கோலுக்கு, 4வது கோல். சோ ஹியூஜ் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் யுஎஸ், பயங்கரமான ஒரு கேம் அவங்களுக்கு. பட் கோயிங் பேக் டு குரூப் பி, கத்தார் 1 சுவிட்சர்லாந்து 1. நாளா சுவிட்சர்லாண்ட நிறைய எதிர்பார்த்தேன்டா, ஒண்ணுமே இல்ல. 1-1 கத்தார் கடைசியில் ஈக்குவலைஸ் வேற போட்டுட்டு போயிட்டாங்க. கேம்ல ஒண்ணுமே கிடையாது. இந்த உங்க பழைய பிளேயர் ஜாக்கால என்ன பண்றான்? அது எப்படின்னா சொல்றது, கேம் ஃபுல்லா டாமினேஷன். இது வருத்தமான ஒரு இதுராது. 26 ஷாட்ஸ் எடுத்துக்கிறாங்க கேம் ஃபுல்லா, 70%. இதுக்கு மேல அவனுக்கு என்னடா பண்ண முடியும் எனக்கும் தெரியல. இதை கேளு, அவங்க எக்ஸ்பெக்டட் கோல், அதாவது எவ்வளவு கோல் அவங்க ஆக்சுவலா அடிச்சிருக்கணும்னா 3.2, அதாவது 3 கோல் மினிமமா தான் அவங்க அடிச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் போட்டுருக்கானுங்க. அந்த டீம்ல கேளு 7 on 10 கீழே பெர்ஃபார்மன்ஸ் எவனுமே கொடுக்கலாம், எல்லாருமே நல்லா இருக்காண்டா. அப்படி இருந்தோம் இந்த ஸ்கோர் வந்து லிட்டரலி 90+ ஸ்கோர்ல கன்சீட் பண்ணிருக்காங்க. ஆமா, எவ்வளவு வருத்தமா இருக்குன்னு யோசிச்சு பாரு. இதை விட ஒரு ஹார்ட் பிரேக் வந்து நீ பார்க்கவே முடியாது. கத்தார் வந்து இதுதான் பீக் ஃபுட்பால்னு காமிச்சிட்டாருங்க. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, லாஸ்ட் மினிட் வரைக்கும் கேம் பாசிபிலிட்டி இருக்குது, ஒரு பாயிண்ட் டிக் பண்ண முடியினாலும் எடுத்துட்டு போவானே இந்த வேர்ல்ட் கப்ல காமிச்சிருக்காங்க. யோசிச்சு பாரு,
யோசிப்போம் சுபாஷ், நம்ம வந்து பிரிவியூல யோசிச்சிருப்போம் கனடா, பாஸ்னியா, சுவிட்சர்லாந்து, கத்தார். நம்ம என்ன சொல்லிருப்போம், கத்தார் டெஃபினெட்லி லாஸ்ட் முடிக்கிறானுங்க அப்படின்னு எல்லாருமே பேசியிருப்பாங்க. கரெக்டா? ஏன்னா போன வேர்ல்டு கப்புக்கு வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா குவாலிஃபை ஆனாங்க. அவங்க தான் ஹோஸ்ட் நேஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தேவ் ஆக்சுவலி பிளேட் அந்த ஏஎஃப்சி ஓட இதை விளையாடி அவங்க குவாலிஃபை ஆயிருக்காங்க. இப்ப பாரு, கடைசி நிமிஷத்துல 90+4th minute தேவ் டேக்கன் a draw. இப்ப என்ன ஆச்சு, ரெண்டு கேமே இந்த குரூப்ல டிரா. அதுவும் டிரா, இதுவும் டிரா. யோசிச்சு பாரு, if கத்தார் qualifies third ahead of any of these three nations, குவாலிஃபை ஆறாங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் finish third. அப்படி யோசிச்சு பாரு, எவ்வளவு பெரிய விஷயம் இது. கத்தார் மாதிரி ஒரு இதுக்கு வந்துட்டு ஒரு கடைசி குரூப்ல முடிக்காம இவங்க 3 பேர் தோற முடிக்கிறது செம்ம பாயிண்ட். இது வந்து கத்தாருக்கு. சுவிட்சர்லாந்து வந்து they should have taken this game டா. they should have easily taken this game. அவங்க வந்து மேஜரா வந்து ஃப்ளங்க் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியே ஆகணும். அண்ட் இட் ஃபினிஷ். கண்டிப்பாடா. ஏன்னா நீ வந்து 27 ஆன் டார்கெட்ல வந்துட்டு ஒரு கோல் தான் போட முடிச்சுன்னா ஐ டோன்ட் நோ என்ன நடக்குது. நீங்க ஃபினிஷிங் பேசிக்கலி இந்த டீம்ல ஃபினிஷர்ஸ் இல்ல. சோ இது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மேஜர் செட் பேக்கா இருக்கு. ஏன்னா கத்தாரோடய உன்னால இந்த கேம் க்ளோஸ் பண்ண முடியலன்னா அகைன் உங்க குரூப் வந்து இன்னும் கஷ்டமான குரூப், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டஃபஸ்ட் குரூப்பா இருக்க போகுது இது. சோ ஐ ஃபீல் கொஞ்சம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இது கொஞ்சம் நல்ல சான்ஸ் இருக்குது. ஏதோ அசெப்ட் இந்த குரூப்ல நம்ம ஏதோ அப்செட் எதிர்பார்க்கலாம் தான் நினைக்கிறேன். பட் திருப்பி குரூப் டிக்கு வருவோம். ஆஸ்திரேலியா 2 டர்க்கி 0. ஏடா அந்த பிளேயர் இருக்கா இந்த பிளேயர் இருக்காங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸையும் காணா அசத்திட்டு போயிட்டானுங்க ஆஸ்திரேலியா. என்னமோ எனக்கு என்ன பத்தி பேசுங்க இரு. நான் பேச போது ஒருத்தனை பத்தி மட்டும் தான். உங்க பேர் உண்டா ஒழுங்கா பாத்துக்கிறேன். மிஸ்டர் பேட்ரிக் பீஷ். என்னடா பெர்ஃபார்மன்ஸ் இவன். 20 வயசுல கோல் கீப்பர் ஆஃப் ஆஸ்திரேலியா. உலகமே மிரட்டானுங்க. இவங்க என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் போட்டு பறந்து எல்லாரையும் ஸ்டாப் பண்ணான். ஏன்னா இங்கேயுமே ஒரு டாக்கிங் பாயிண்ட் என்னன்னா மாற்ற என்ன உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கோல் கீப்பர். பல வேர்ல்ட் கப் ஆடி இருக்காங்க, நிறைய பிரீமியர் லீக்ல ஆர்சனல் கூட ஆடி இருக்காங்க. இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் தான ஒரு பிளேயரு. அவனை டிராப் பண்ணி தைரியமா நீ போய் நில்றான்னு போட்டிருக்கான். அவன் வந்துட்டு தாவி எல்லாத்தையும் புடிச்சிட்டான்டா. டர்க்கிலாம் வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டான். கூலர்லாம் வந்துட்டு அவ்வளவுதான் விட்டான், முடியல என்னால அந்த மாதிரி போயிடுச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் டர்க்கிடா. இந்த பேர் ஆட்டனாவ்லு, அப்புறம் இல்மார்ஸ், அப்புறமா சாலனாவ்லு எல்லாருமே வந்துட்டு ஒண்ணுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியல. எதுவுமே பண்ண முடியல. பட் ஆஸ்திரேலியா லிட்டரலி அவனுக்கு கிடைச்ச ஹாஃப் சான்ஸ் தான் நான் சொல்லுவேன். அந்த ஒரு கோல் தான் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ். ஃபர்ஸ்ட் கோல் சீரியஸ்லி தட்டி விட்டு பிளேயரை தாண்டி போய் அடிக்கிறான் அவன். ஆமா, ரெண்டு கோலுமே அப்படிதான் சுபாஷ். செம்ம சான்ஸ். அதெல்லாம் சான்ஸே இல்லை. நீ சொன்ன பாயிண்ட் தான், ஹாஃப் சான்ஸ். ரெண்டு கோலுமே அப்படிதான் ஹாஃப் சான்ஸ் போட்டு எடுத்து போயிட்டானுங்க. யார் இவரை திருப்பி எதிர்பார்த்திருப்போமா? ஓகே ஆஸ்திரேலியாலா என்ன பண்ண போறான் அப்படி பேசிட்டு இருப்ப பாரு. அப்புறம் வந்து டர்க்கியை போட்டு போயிட்டானுங்க. சரியான விக்டரி இது. இப்ப டர்க்கி கூட வெளியே கூட போலாம், யாருக்கு தெரியும். 3rd place பினிஷ் பண்ணி நீ வெளியே போறது கூட சான்ஸ் இருக்கு. டர்க்கி மாதிரி ஒரு யூரோப்பியன் நேஷன் வந்து வெளியே போறது எவ்வளவு பெரிய விஷயம் அவங்களுக்கு. சோ அதனால வந்து தேர்ஸ் a big possibility. நீ சொன்ன மாதிரி அந்த பேட்ரிக் பீச் அவனை பத்தி எல்லாருமே பேசிக்கிறாங்க. சரியான சேவ்ஸ், அதை பண்ணிருக்கான் இதை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி. ஆஸ்திரேலியா டாப் கீழ் பண்ணிருவாங்களோ. இது எவ்வளவு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்குது ஃபார் த ஃபுட்பாலிங் கம்யூனிட்டி இன் ஆஸ்திரேலியா. நீ பாக்கணும்டா, நீ அந்த ஃபேன்ஸ் ரியாக்ஷன்ல நம்ம நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. பட் அந்த ஒரு கோல் போடுறதுக்கு லிட்டரலி ஆஸ்திரேலியால இருக்காண்டி எல்லா சைட்ல இருந்தும் வந்துட்டு அப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க வர முடியாதவங்க எல்லாம். இது எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப வந்து ஆப்வியஸ்லி ஃபுட்பால்னால யூரோப் தாங்க, யூரோப்பியன் கண்ட்ரீஸ் தான் டாமினேஷன் எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு யூரோப்பியன் டீமோட நீங்க வின் மட்டும் பண்றது இல்ல, ஒரு கிளீன் ஷீட்டை வச்சுட்டு டாமினேட்டிங்கா வின் பண்றதுன்றது சும்மா ஒரு சாதாரண அச்சீவ்மெண்டே கிடையாது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இதுல வந்துட்டு ஒரு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணிருக்கோம் ஃபுட்பால் பேசுறது பாத்துட்டீங்கன்னு தெரியல. ஆஸ்திரேலியால வந்துட்டு ஒரு தமிழ் டிசெண்டன்ட் ஒருத்தர் இருக்காரு, நிஷான் வேலுப்பிள்ளை. அவரும் வந்து செகண்ட் ஹாஃப் சப்ஸ்டியூட்டா வந்து ஆடினாரு. அது ஒரு பெருமையான மொமெண்டா இருந்திருக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தேர் எனக்கு இதுல ஒரு குறையுமே இல்லை. அந்த ஆஸ்திரேலியா நீ சொன்ன மாதிரி எனக்கு பாப்பா முடிச்சாலுமே ஒரு சர்ப்ரைஸா இருக்காது. பட் ஐ ஃபீல் they gave an incredible performance. நீ யோசிச்சு பாரு, 28 ஷாட்ஸ் அடிச்சிருக்காங்க டர்க்கி. 28 ஷாட்ஸ்ல எல்லாருமே பாராட்டுற விஷயம். இட்ஸ் த மோஸ்ட். ஆமா, ஏன்னா போர்ச்சுகல் வந்து 2006 இந்த மாதிரி ஸ்டார்ட் வச்சிருந்தாங்க. அதுக்கு அப்புறமா வந்துட்டு the most number of shots taken without scoring வந்து இவங்க தான் பண்ணிருக்காங்க டர்க்கி. அப்பா 28 ஷாட் அடிச்சிருக்கானுங்க. சும்மா ஒரு இதுக்கு சொல்றேன், 680 பாஸ் போட்டிருக்காங்க டர்க்கி. ஆஸ்திரேலியா 275. யோசிச்சு பாரு, ஒரு ஒன் சைடட் கேமா இந்த கேம் இருந்திருக்குது. சரி நீ வந்து பாச வச்சுக்க, நான் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா எடுத்துட்டு போயிட்டாங்க. ஹியூஜ். எல்லாமே பாராட்டின ஒரு விஷயம் வந்து ஆஸ்திரேலியாவுடைய அந்த டிஃபென்சிவ் சாலிடிட்டி. சரி பால் அவங்கள்ட்ட கொடுத்தால் நம்ம எப்படி வந்து ஒரு காம்பேக்டா எப்படி ஆர்கனைஸ்டா இருக்க முடியும் அப்படிங்கறத ஆஸ்திரேலியா பார்த்தாங்க. ஹியூஜ் வின் அவங்களுக்கு வந்து அந்த 2-0 வின் வந்து எடுத்துட்டது. பட் இந்த குரூப்ல வந்து யூஎஸ் அண்ட் ஆஸ்திரேலியா ரெண்டு பேருமே வந்து விக்டரிஸ், நல்ல விக்டரிஸ். அவங்களோட பேருமே இதுல இருக்காங்க. பாரகுவாய் அண்ட் டர்க்கி ஆர் இப்போதைக்கு வந்து தே ஆர் ஸ்ட்ரகிளிங்.
அப்படியே குரூப் சிக்கு போயிருவோம். ஸ்காட்லாந்து 1, ஹெய்டி 0. ஜான் மெகின் 28 வருஷம் கழிச்சு ஸ்காட்லாண்டோடைய ஃபர்ஸ்ட் கோல் இந்த வேர்ல்ட் கப்ஸ். பயங்கரமான ஒரு மொமெண்ட். அதுவும் இந்த ஜான் மெகின் பத்தி எல்லாமே சொல்றாங்க, இந்த லாஸ்ட் 1 மந்தாவே யூரோப்பா லீக் விக்டரி அகைன்ஸ்ட் லிவர்பூல், விக்டரி அகைன்ஸ்ட் மேன்செஸ்டர் சிட்டி, இப்போ வந்து ஸ்கோரிங் a goal in the first goal after 28 years for your country in the World Cup. ஹியூஜ் ஒரு மாசம் ஃபார் ஜான் மெகின். ஐ திங்க் இந்த கோலுமே ஒரு டிஃப்ளெக்ஷன் மாதிரி தான் பட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். பட் அகைன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பாயிண்ட்ஸ். ஏன்னா இப்ப நீ பாரு, ஹெய்டி மாதிரி ஒரு கண்ட்ரிட்ட வந்து யாருமே அது எதிர்பார்க்க போறது இல்ல. கரெக்டா? நீ வந்து தோத்தீனா ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா ஆஸ் அ பிக் டீம் யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு வின். இப்ப ஹெய்டிட்ட நீ போய் வின் பண்ணி ஆகணும். நீ பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணி வச்சுக்கோ, ஏய் நீங்களே இப்படித்தானாடா அப்படின்னு எல்லாமே பேசியிருப்பாங்க. கரெக்டா? அதனால வந்து இட்ஸ் குட் தட் தே டிட் த ஈஸி ஜாப். கஷ்டமான ஜாப் அப்புறம் பார்க்கலாம். ஈஸி ஜாப் என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம ஹெய்டியை பீட் பண்ணோம். நான் அவன்கிட்ட போய் கேட்கலான்னு இருந்தேன். நானுமே இந்த கேம்லாம் வந்துட்டு சும்மா இந்த ஒரு என்ன சொல்றது குரூப்ல எல்லாம் பேசுறப்ப எல்லாம் வந்து ஸ்காட்லாந்து தான் 80 எல்லாம் போட்டு பிரிச்சு எடுத்துருவாங்க. 83rd ரேங்கிங்ல இருக்கானுங்க, ஸ்காட்லாந்து 40 எடுத்து இவனுங்க என்ன ஒண்ணு பண்ண போறது நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நானும் போய் பாக்குறேன், கேம்ல ஃபுல்லா டாமினேஷன் வந்து 80 தானே பண்ணிருக்கானுங்க. இவனுங்க எங்கடா அப்படி நல்லா ஆடுறானுங்கன்னு இருந்துச்சு. 7 ஃபுல்லா வந்துட்டு பொசிஷன் அவனுக்கு அதிகம். 15 ஷாட்ஸ் எடுத்திருக்கானுங்கடா. அவனுங்க ஸ்காட்லாண்டே 9 ஷாட்ஸ் தான் எடுத்திருக்கானுங்க. இவனுங்க இங்கிருந்து இவ்வளவு ஷாட் எடுத்தானே புரியல. ஃபுல்லா ஹெய்டி தான் கடைசியில டாமினேட் பண்ணிருக்கானுங்க. ஸோ ஐ ஃபீல் 1-0 விக்டரி ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கலாம். பட் உண்மையிலேயே இது எவ்வளவு தூரம் உங்களுக்கு கூட்டிட்டு போவோம் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அகைன்ஸ்ட் ஹெய்டி கொடுத்தனா? ட்ரூ தான்டா. ஏன்னா நீ மீதி 2 ஆப்போனன்ட்ஸ் வந்து பிரேசில், மொராக்கோ குரூப்ல. ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸ் நீ எடுத்தே ஆகணும், எடுத்துட்டானுங்க. அடுத்தது என்னங்கிறது அடுத்தது பாத்துக்கலாம். ஆனா இப்போதைக்கு என்ன தேவை, ஐடியோட வின்னு ஏதோ ஒன்று எடுத்துட்டோம், ஏதோ ஒரு கோலை போட்டோம், டிஃபென்ஸ் பண்ணிட்டோம், எடுத்துட்டோம். அடுத்து 2 எடுப்போமா அது அவங்களுக்கும் தான் தெரியாது. இப்போதைக்கு என்ன, ஐ திங்க் ஸ்காட்லாந்து நீட்ஸ் 1 டிராடா. பிரேசில் கூடயோ மொராக்கோ கூடயோ ஒரு டிரா எடுத்தாலே வந்து போதும். ஏன்னா ஆமா, ஏன்னா அவங்க டிரா ஆயிடுச்சு இல்ல, அந்த கேம் டிரா ஆயிடுச்சு, அதுக்கு அடுத்தது வருவோம். பட் இவங்க டிரா எடுத்துட்டாங்கன்னா டாப் 2ல டெஃபினட்டா ஸ்காட்லாந்து முடிச்சிருவாங்க. நோ டவுட் அவங்க வந்து முடிச்சிருவாங்க. டிரா எடுத்த ஏதோ அந்த ஒரு கேம்லயே போதும். அதனால வந்து ஸ்காட்லாந்து அப்படிதான் பாப்பாங்க. இனிமேல் நமக்கு டிரா மட்டும் தான் வேணும், நம்ம வின் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது 2 கேம்ல அப்படின்னு பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் தட்ஸ் ஹியூஜ் அகைன் ஃபார் ஸ்காட்லாந்து வந்து இந்த மாதிரி ஒரு கோல் ஆஃப்டர் 28 years and getting 3 points. All that matters இப்போதைக்குன்னு பார்த்தா 3 points. பட் மெயின் கேமுக்கு வருவோம். பிரேசில் மொராக்கோ என்ன நடந்துச்சு? எனக்கு தெரிஞ்சு ஆமா, இந்த ஆன் பேப்பர் அட்லீஸ்ட் நம்ம இது வரைக்கும் பேசுனதுலயே வந்துட்டு ஹையஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஃபர்ஸ்ட் குரூப் கேம் வீக்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேம் வீக்ல நம்ம பாக்குறது வந்துட்டு இந்த பிரேசில் மொராக்கோவா தான் இருக்கும். ஏன்னா மொராக்கோ வந்துட்டு இவனுங்க ஆப்கான் சாம்பியன் சொல்லலாமா இல்ல ஃபைனலிஸ்ட் சொல்லலாமான்னு தெரியல, ஒரு ஒரு குதர்க்கமா இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் இது. பட் அவனுங்க அது வந்து ஒரு நல்ல டீம். அட் த சேம் டைம் பிரேசில் வந்துட்டு ஆல்வேஸ் வந்துட்டு டாப் டீம்னு நம்ம பாக்குற ஒரு டீம். இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, பிரேசில் வந்து நம்பர் 6 ரேங்கிங், மொராக்கோ நம்பர் 7. ஸோ வந்து கூட்டணியில பக்கத்துலயே இருக்கானுங்க. ஸோ இந்த கேம் போறப்ப வந்துட்டு நான் அதே தான்டா, நான் பிரேசிலுக்கு இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அவனுங்களுக்கு சென்டர்ல இருந்து யாரா கோல் போட போறான், சென்டர்ல ஏன் சொல்றேன்னா ஸ்ட்ரைக்கரு எனக்கு நம்பிக்கையான ஆள் கிடையாது. ஏய் வாய முன்னேந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற. அடுத்தது வந்துட்டு அட்டாக்கிங் பிட்னு ஒரு கொஸ்டனே கிடையாதுங்க. என்னன்னா கசமேரோ, பக்கெட்டா, குமாரஸ், இது வந்துட்டு இதுதான் உங்களோட மிட்ஃபீல்டுன்னு இருக்குது. இதுல யார் கிரியேட் பண்ணுவா, யார் என்ன பண்ணுவா தெரியல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கேம் ஸ்டார்டிங்ல இருந்து மொராக்கோ தான் வந்துட்டு இது பண்ணி டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. லிட்டரலி வந்துட்டு ஃபர்ஸ்ட் 15 minutes வந்துட்டு அவங்க தான் டாமினேஷன். அவங்க கோல் அடிச்சிருக்கலாம். இந்த சைபாரிக்லாம் வந்து எப்படி மிஸ் பண்ணான்னு தெரியல ஃபர்ஸ்ட். பட் தே கம்ப்ளீட்லி லாஸ்ட் அவுட் எவ்ரிதிங். லூக்கஸ் பக்கெட்டா வந்து ரொம்ப பம்பிளியா இருந்தான், பாலை மிஸ் பண்ணிட்டு அவனே ஒரு 2-3 சான்ஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ அங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. பட் அகைன் அந்த ஃபர்ஸ்ட் கோல் பை சைபாரி பிரில்லியன்ட் பாஸ், ரொம்ப ஓப்பனா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அவங்க இப்ப இது டிஃபென்ஸ் எங்க இருந்து இந்த கேப் வந்துன்னே தெரியல. 2 of the best defenders in the world, கேப்ரியல் அண்ட் மார்டினஸ் இருக்கிறீங்க, என்ன கம்யூனிகேஷன் கேப்னு புரியல. உண்மையில பிச்சையும் கேப் ஆயிடுச்சு. ஈஸியா ஒரு சரியான கோலை போட்டான். பட் மொராக்கோ சீம் மோர் ஜெல்ட் அஸ் a டீம் அண்ட் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். எஸ்பெஷலி இந்த ஒரு பையனுக்கு ஒரு ஷோல்டர் கொடுத்துருவான்டா, 18-year-old போவாடி. நம்ம வந்துட்டு இவனுக்கு மொராக்கோ ஆடினவங்க தான் வந்துட்டு ஃபுல்லா பேச ஆரம்பிச்சு இன்னைக்கு டாக்ஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மாமா, நேரா வந்து அங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். என்ன வேணாலும் நடக்கலாம், அப்புறம் வந்து என்ன நான் போட்டு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி. மூட்ல இருக்கறதால இப்ப அத பத்தி பேச. ஆனா நீ சொன்ன மாதிரி அதாவது இவங்க வந்து ஆப்கான் ஃபைனலிஸ்ட் ஆர் வின்னர்ஸ் வாட்எவர். ஆனா இட் இஸ் நோ மோர் அ சர்ப்ரைஸ். நீ சொன்ன மாதிரி வேர்ல்ட் நம்பர் 7, there is no more a surprise for Morocco. இவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, பர்ஃபார்ம் பண்ணினா தான் ஆச்சரியங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து மொராக்கோ வந்துட்டாங்க.
முதல்ல எல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணா பரவாயில்லன்னு இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த கேம் பாத்தீங்கன்னா மொராக்கோ லுக் லைக் அ டீம், பிரேசில் லுக் லைக் அ டீம் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். அந்த மாதிரிதான் வந்துட்டு இது இருந்துச்சு இந்த டீம் கேம் ஃபுல்லாவே. அதுவும் கசிமிரோவெல்லாம் பிரிச்சுட்டாங்க. பாவம்டா கசிமிரோ வந்து இந்த அமோரிம் எப்படி கசிமிரோ யூஸ் பண்ண மாதிரி கார்லோ பண்ண சொல்றாப்ல. கசிமிரோ அந்த வயசு இல்ல. அந்த மாதிரி ஒரு வேலை வந்து அவ்வளவு ஸ்பேஸ கொடுத்து தம்பி நீ இதையும் போய் பண்ணு பாருங்க, இதே மாதிரி அவனை போய் கொல்லுங்க. தம்பி நீ அதையும் போய் பண்ணு. எப்படிடா முடியும்? என் வயசுக்கு இவ்வளவு எல்லாம் ஓட முடியாது தம்பின்னு சொல்லிட்டு அவரு கார்லோவை பார்த்து அவன் சொல்லிட்டு இருக்கான் கசிமிரோ. அதனால வந்து அதெல்லாம் பண்ண முடியாது. ரொம்ப மோசம் கசிமிரோலாம் வந்து இந்த கேம் ஃபுல்லாவே. 45th மினிட்ல ஹுக். சோ அதான் ஆஃப் டைம் வரைக்கும் தான் ஆடினாரு அவரு. ஆமா அது ரொம்ப மோசமா போயிருச்சு அவனை வெளியெடுத்தது காரணம். நீ சொன்ன மாதிரி நான் இதுவும் சரி இந்த ப்ரீவியஸ் ஃப்ரெண்ட்லி மேட்ச்லயும் சரி இதுதான் நான் சொல்றேன். அந்த 2 விங்கர்ஸ் அவங்களோட கேம் ஆடுறானுங்க. ரஃபினியாவும் சரி வினிசியஸும் சரி கம்பைன் ஆக மாட்டேங்குது. ஈகோர் தியாகோ செப்பரேட்டா இருக்கான். அவனுக்கு வந்து ஷாட்டும் முடிக்க மாட்டேங்கிறான். ரொம்ப சாலிடா இருக்கான் அந்த இதுல. எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் மாத்தி கூனியா ஏதாச்சும் ஸ்ட்ரைக்கரா போட்டு ஏதாச்சும் ட்ரை பண்ணதான் உண்டு அவங்களுக்கு ஜெல் ஆகுறதுக்கு. ஏன்னா கூனியா ஒரு சிமிலர் டைப் ஆஃப் ஜாவா போயிட்டு அவங்க மிஸ் பண்றதுன்னா சொல்லலாம் நம்ம. அந்த மாதிரி ஒரு பேரை போட்டாதான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இந்த டிக்கி டாக்கா மாதிரி போடுறதுக்கு. இல்லைன்னா ரொம்ப சாலிடா ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த மாதிரி வந்து இவங்க ஆட மாட்டேங்கிறாங்க. வினிசியஸ் வந்து ரஃபினியாக்கு ஒரு நல்ல பால் கொடுத்தான். அவன் வந்து மிஸ் பண்ணிட்டு இருந்தான் அங்க போயிட்டு. ஸோ ரஃபினியா கொஞ்சம் லைட்டாவே அவுட் ஆஃப் ஃபார்ம் தான் இருக்கிறான். அந்த ப்ரீவியஸ் ஃப்ரெண்ட்லியும் சரி இதுலயும் சரி அவன் வந்து இந்த பிரேசில் ஸ்டெப் அப் பண்ண மாட்டேங்கிறான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்பதான் சொன்னேன் நேமார் வேணும். இப்ப புரியுதா? ஒரு அட்டாக்கும் சரி மிட்ஃபீல்டு கேப்ல அந்த பொசிஷன்ல ஃபில் பண்றதுக்கு ஒரு கிரியேட்டிவ் அவுட்லெட் வந்து நேமார் வந்தே ஆகணும். எல்லாரும் வெயிட்டிங். அதே என்னடா எனக்கு வந்து வினிசியஸ் கோல் செம்ம இண்டிவிஜுவல் கோல். அதுவும் பயங்கரம். இஸ் டன் வாட் அ விங்கர் சப்போஸ் டு டூன்னு வச்சுக்கோங்க. ஈகோர் தியாகோ ஐ மீன் வெரி லெஸ் சான்சஸ் தாண்டா கிடைச்சது. அதுல ஒரு ஹெட்டர் கிடைச்சது. அவனும் அது எங்கேயோ வந்து அந்த ஹெட்டிங் பண்ணா அது எங்கேயோ போச்சு. பட் வெரி வெரி புவர் கேம் அகெயின் ஃப்ரம் ஈகோர் தியாகோ. நான் எல்லாருமே கேட்ட விஷயம் வந்து ஓகே நீ வந்து ஜாவோ பெட்ரோ நீ எடுக்கல. நான் வந்து கேட்டிருந்தேன் ஏன் நீ ஜாவோ பெட்ரோ எடுக்கல? பேஸ்ட் ஆன் ஃபார்ம் ஃபார் கிளப்ஸ் நீ எடுத்துதான் ஆகணும்ட்டு. நான் உட்காந்து படிச்சேன். சரி இப்ப இந்த லாஸ்ட் 1 இயரா இருக்காரு என்னதான் ஸ்குவாட் எடுத்திருக்காருன்ட்டு ஒரு 5 வாட்டி ஜாவோ பெட்ரோ கால் அப் பண்ணிருக்காரு. 5 வாட்டியும் கேம் கொடுத்திருக்காரு. அவன் பிரேசிலுக்கு 5 வாட்டி காலமாத்தான் பண்ணிருக்கான் இங்க வந்த போயெல்லாம். அதனாலதான் கார்லோ பாத்திருக்காரு. சரி இவன் எப்படி ஒண்ணு நமக்கு பண்ணி கொடுக்க போறது இல்ல. இவனை மாதிரி ஒரு சிமிலர் ப்ரொஃபைல் நம்ம குன்னியா இருக்கான். வேணும்னா நம்ம குன்னியா அவங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அவனை மாதிரி இல்லாத ப்ரொஃபைல் நம்ம எடுத்துட்டு போவோம் அப்படிங்கறதுனாலதான் ஈகோர் தியாகோ எடுத்து வந்திருக்காரு. ஆனா இன்னொரு கூத்து கேளு. அந்த காலப் எல்லாருமே பண்ணாரு இல்ல அந்த இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆடுவாங்கள்ட்ட. அதுல எல்லா டைமுமே குன்னியாவை தான் ஆட வச்சிருக்காரு. எதுக்கு இந்த கேம் போய் ஈகோர் தியாகோ ஆட வச்சாருன்னு எனக்கு தெரியல. ஏதோ மனுஷன் வந்து நான் ப்ரிவியூல சொல்லியிருந்தேன் அவரு தான் செம்மையா டேலண்ட ப்ரொஃபைல் பண்ணி கரெக்டா ஆட வைக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் ஃபுட்பால்னு சொன்னேன். மொதல் கேம்ல நான் அப்படி கிடையாது நீ என்னப்பா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி காமிச்சு போயிட்டான். அது குன்னியா உள்ள வந்த உடனே வேற மாதிரி கேம் இருக்கு. ஹோல்ட் அப் பண்ணலாம், பால் ரிலீஸ் பண்றான், அழகா ரஃபினியாக்கு பிங் பண்றான், இங்க வினிசியஸ் ஜூனியர் ரிலீஸ் பண்ணி போட வைக்கிறான், எல்லாத்தையும் ஃபவுல வின் பண்றான், எல்லாத்தையும் பண்றான் குன்னியா. நீ அந்த ஸ்டார்ட்ல இருந்தே பண்ண வேண்டியதானப்பா. நீ எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ட பண்ணி அப்புறம் ஐயோ ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடி மாத்தி. ஆனா கடைசி நீ சொன்ன ஒரு பாயிண்ட் தான்டா, இந்த மிட்ஃபீல்டுல தான் அட்டாக்கே கிடையாது. அந்த மிட்ஃபீல்டு வந்து டெட் மிட்ஃபீல்டு. ஏதாச்சும் பின்னாடி இது கவுண்டர் இது போயிடுச்சுன்னா அதை ஸ்டாப் பண்றதுக்கான மிட்ஃபீல்டு தான் அந்த 3 பேர். பக்கெட்டா, புரூனோ கிமாரஸ், கசிமிரோ இல்லைன்னா ஃபெபினியோ. ஏதோ இந்த அந்த மிட்ஃபீல்ட அட்டாக் கிடையாது. ஆனா பெஞ்சில் உனக்கு வந்து ப்ராப்பரான பால் ஸ்ட்ரைக்கிங் பிளேயர் உனக்கு வேணும். என்ரிக் அங்க இருக்கான். என்ரிக் அதாவது இங்க போய் லியான் போனான். லியான்ல நல்லா தான் பண்ணிருக்கான். நம்பர் 1. நம்பர் 2 என்ரிக்கோட வயசுக்கு அவனோட பால் ஸ்ட்ரைக்கிங் மாதிரி நான் யார்ட்டையும் பார்த்ததே கிடையாது. அடிச்சாலும் அப்படியே நெட்டு பிஞ்சிட்டு போயிட மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஒரு ஃபுட் ஒரு பவர் இருக்குது. அப்போ நீ அவனை எடுக்கல. இன்னொரு விங்கர் இருக்கான் ராயன். அவரும் நல்லா பண்றான். இறக்கி விட்டா எல்லாத்தையும் பண்ணி விட்டுருவாரு. அனுப்ப மாட்டாங்களே என்ன பண்றது? அவர் ரெடியாக தான் அனுப்ப முடியும். ரெடி ஆகாம உட்கார்ந்து எப்படி அனுப்புறது? ஏதோ பெஞ்சில விட்டதே பெரிய விஷயம் பேசிக்கிறாங்க இந்த கேம்ல. பெஞ்சிலேயே விட்டுருக்க கூடாது, விட்டுருக்க தப்புன்னு பேசிட்டு இறக்கி விட்டுதான் தெரியும் கோல போட்டுருமா ஒழுங்கா. ஆனா ஹியூஜ் பாயிண்ட்ஸ் லாஸ்ட் ஃபார் பிரேசில். I feel the better team was Morocco obviously. அதுல டவுட்டே இல்ல. அவங்க தான் வந்துட்டு இப்ப ஏதாச்சும் பாசிட்டிவ்ஸ் இருக்குன்னா அவங்க தான். டிஃபென்ஸ் ஆஃப் பிரேசில் மேல நம்பிக்கை இல்ல. பிரேசில் ஃபேன்ஸ் நீங்க அதை பாத்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் மனசை தேத்தி வச்சுக்கோங்க. பெருசா எதிர்பார்ப்புகள் இல்லன்னு தான் இந்த வருத்தத்தோட நான் சொல்லிக்கிறேன். பட் பாப்போம் நேமார் வந்தவொடனே எப்படி மாறுதுன்னு தெரியல. அதுதான் என்னமோ பெருசா வச்சிருச்சு. இதுதான் டஃப் கேம்டா. குரூப்ல வந்து மொராக்கோ தான் டஃப் கேம். ஓகே தட்ஸ் அவுட். இப்ப வேற யார் இருக்கா? ஸ்காட்லாந்து இருக்காங்க, ஹெய்டி இருக்காங்க. வாயை மூடி 2 கேமே வின் பண்ணுங்க.
வின் பண்ணீங்கன்னா நீங்க போகலாம். இல்ல இசுறு பிசுறா ஏதோ ஒண்ணு தட்டுச்சுன்னா அப்புறம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். ஒண்ணும் சொல்ல முடியாது. நான்லாம் வந்து நல்லா பண்ணுவான்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் கேம் அகைன் மொராக்கோ குட் டீம். அதனால ஓகே இந்த மாதிரி நடந்துருச்சு. மீதி 2 கேம்ல நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்த்து அதை வச்சு முடிவு பண்ணிக்கலாம். பிரேசில் மொராக்கோ ஆன் தி அதர் ஹேண்ட் செம்ம டீமா இருக்காங்க. நிறைய அப்செட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கு. போன செமிஃபைனல் ஆஃப் த வேர்ல்ட் கப்ல ஆமா கரெக்ட். அவனுக்கு தான் டார்க் ஹார்ஸ் தான் வந்துட்டு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு கரெக்ட். இருக்காங்க. அதனால வந்து திருப்பி யூ cannot rule them out. என்ன வேணாலும் நடக்கலாம் மொராக்கோ பொறுத்த வரைக்கும். பட் குரூப் ஏல இருந்து டி வரைக்கும் எல்லா கேமையும் பேசியாச்சு மக்களே. நாங்க ஏதாச்சும் மிஸ் அவுட் பண்ணி நீங்க மறக்காம காமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையுமே போடுங்க. மறுபடியும் அடுத்த 4 குரூப்போட அடுத்த வீடியோல நானும் சுபாஷ் வரோம். until then bye bye, take care.